தொடர்ந்து அந்த கோரிக்கை வைக்கப்பட்டாலும், அதிகாரிகள் நேரிலே அவர்களிடத்திலே முறையிட்டாலும், மாவட்ட ஆட்சியரிடத்திலே கொடுத்தாலும், அந்த பகுதியிலே அதற்கான நடவடிக்கைகளுக்கு எடுப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என்பதை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் 11,509 ஓவர்லோட் இருக்கக்கூடிய மின்மாற்றிகள் கணக்கெடுக்கப்பட்டு, அதேபோல லோ வோல்டேஜ் 8,105 கணக்கெடுக்கப்பட்டு முழுமையாக அவை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கப்பலூர் தொழிற்பேட்டையிலே மின் நுகர்வு அதிகரித்து கொண்டிருக்கிற காரணத்தினால ஏற்கனவே அதற்கு துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை, அதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு தற்போது நிலுவையில் இருக்கிறது. மேலும் தொகுதி முழுவதும் 150 மின்மாற்றிகள் அமைப்பதற்கான அந்த ப்ரொபோசல் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு, ஏனென்றால் அது மின் நுகர்வு ஒவ்வொரு வளர்ந்து வருகிற பகுதியாக இருக்கிறதுனாலே அந்த பகுதிகளுக்கு தேவையாக இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து அந்த கோரிக்கை வைக்கப்பட்டாலும், அதிகாரிகள் நேரிலே அவர்களிடத்திலே முறையிட்டாலும், மாவட்ட ஆட்சியரிடத்திலே கொடுத்தாலும், அந்த பகுதியிலே அதற்கான நடவடிக்கைகளுக்கு எடுப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மதுரை மாவட்டத்துக்கு உட்பட்ட திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் 3 புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் 11,509 ஓவர்லோட் இருக்கக்கூடிய மின்மாற்றிகள் கணக்கெடுக்கப்பட்டு, அதேபோல லோ வோல்டேஜ் 8,105 கணக்கெடுக்கப்பட்டு முழுமையாக அவை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. புதிதாக 51,532 மின்மாற்றிகள் மாற்றி அமைக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக இந்த 3.5 ஆண்டுகளில் 71,145 மின்மாற்றிகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் மாண்புமிகு உறுப்பினருடைய சட்டமன்ற தொகுதியிலும் பல்வேறு புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய மின்மாற்றிகள் வரக்கூடிய இந்த ஆண்டில் முன்னுரிமை கொடுத்து அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோழிங்கநல்லூர் தொகுதியில் 14வது மண்டலம், 15வது மண்டலம், 7 ஊராட்சிகள் மற்றும் 20 மாநகராட்சி வார்டுகள் உட்பட்ட பகுதிகளில் புதைவிட கம்பிகளாக பல பகுதிகள் மாற்றப்பட்டதற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் துறை சார்ந்த அமைச்சருக்கும் முதலில் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மீதும் இருக்கின்ற மேலே செல்கின்ற மின் உயர்களை எல்லாம் புதைவிட கம்பிகளாக மாற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் சோழிங்கநல்லூர் தொகுதி நம்முடைய மதுரை வாயில் தொகுதியெல்லாம் விரிவாக்கப்பட்ட பகுதிகள். ஆகவே அந்த பகுதிகளில் மழை நேரங்களில் மிகவும் பாதிப்பாக இருக்கிறது. ஆகவே புதைவிட கம்பிகளாக மாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல துணை மின் நிலையம் உள்ளகரம் பொழுதுவாக்கும் பகுதிகளில் துணை மின் நிலையம் ஒன்று அவசியமாக அந்த பகுதியில் நில எடுப்பு அதற்கான துறை சார்ந்த அலுவலர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பணியையும் விரைந்து முடித்து புதிய துணை மின் நிலையமும் மேலே செல்கின்ற மின் உயர்களை புதைவிட கம்பிகளாக மாற்றித்தரப்படுமா என்று உங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சென்னை மாவட்டத்துக்குட்பட்ட அனைத்து பகுதிகளும் மேலே செல்லக்கூடிய கம்பிகளை புதைவிடங்களாக மாற்றிட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர்கள் உத்தரவிட்டு பெரும்பான்மையான பணிகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன. 7 கோட்டங்களில் மட்டும் அதற்கான பணிகள் இப்போ டெண்டர் கோரக்கூடிய நிலையில் இருக்கின்றன. எனவே மாண்புமிகு உறுப்பினருடைய அந்த பகுதியும் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. அவருடைய தொகுதி முழுவதும் இதில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. விரைவாக டெண்டர் முடிக்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதையும் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, அவர் துணை மின் நிலையம் கேட்ட இடங்கள் இந்த ஆண்டு துறையினுடைய அதிகாரிகள் ஆய்வு செய்து தேவை ஏற்படி நிச்சயமாக இந்த ஆண்டு அதற்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் SS பாலாஜி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருப்போரூர் தொகுதி கோவளத்தில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டு வெகு மாதங்கள் ஆகிறது. இன்னமும் அது நிறுவப்படாமல் இருக்கிறது. அதை உடனடியாக நிறுவுவதற்கு அமைச்சர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மொத்தமாக 393 துணை மின் நிலையங்களுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு பல துணை மின் நிலையங்கள் முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய துணை மின் நிலையங்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினருடைய அந்த துணை மின் நிலையங்கள் விரைவாக அந்த பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜோசப் சாமுவேல். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அம்பத்தூர் தொகுதியில் உள்ள மேல்நிலை கம்பிகளை அகற்றி புதைவடங்களாக மாற்றி அமைக்க வரும் நிதியாண்டில் நிதியீடு ஒதுக்கீடு செய்து விரைவில் பணிகள் நடைபெறுமா என்பதை தங்களின் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர்.
மனு பேரவைத் தலைவர், நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியதைப் போல சென்னை மாவட்டத்தில் மொத்தம் 7 கோட்டங்கள் மட்டுமே நிலுவையில் இருக்கின்றன. அந்த 7 கோட்டங்களும் முழுமையாக இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அம்பத்தூர் தொகுதியிலும் அந்த பகுதிகள் முழுமையாக அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கு முன்னுரிமை அடிப்படையில் நிச்சயமாக அந்த பணிகள் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை மனு பேரவைத் தலைவராக மனு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் A.K. செல்வராஜ்.